ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 7 சபைகளில் 3வது சபையை இன்று நாம் கவனித்து கர்த்தர் என்ன பேசுகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். We are going to look and study about the third church that God mentioned to Apostle John while he was there in the island of Patmos. 3வது சபை பெர்கமு சபை என்று வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் நாம் கவனிக்கிறோம். பெர்கமு சபை, த சர்ச் இன் பெர்கமம். இந்த 3வது சபை எதற்கு ஒப்பிட்டு சொல்கிறார் என்றால், அது எல்லாவற்றுக்கும் ஒத்துப்போகும் சபை அல்லது சகித்து போகும் சபை. இட் வாஸ் அ காம்ப்ரமைசிங் சர்ச். இந்த சபை எந்த காலகட்டத்தில் இருந்தது என்று சொன்னால், இந்த சபை கிபி 314 முதல் கிபி 590 வரை. It was found to be engaged during 314 AD to 590 AD. இந்த காலகட்டங்களில் இருந்த இந்த சபைக்கு தேவன் என்ன பேசுகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. இந்த பகுதிக்குள்ளே நீங்கள் while you enter the place Pergamum, you can see statues of Caesar and many kings who ruled those cities. அந்த சிலைகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டயத்தை அவர்கள் தரித்திருப்பார்கள். They will have a sword in their hand. அந்த பட்டயத்தை, அந்த ராயனுடைய கைகளில் இருக்கிற பட்டயத்தை அவர்கள் பார்ப்பார்கள். ரோமர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, இந்த பட்டயம் நம்மளை வாழ வைக்கும், இந்த பட்டயம் இது நம்மை சாகடித்தாலும் இந்த பட்டயம் தான், வாழ்ந்தாலும் இந்த பட்டயத்திற்காக தான் என்று சொல்லி அவர்கள் வாழ்வார்கள். To live is for this sword, to die is for this sword. இப்படிப்பட்ட கொள்கை உடைய அந்த அரசாங்கத்தின் கீழுள்ள இந்த பகுதிகளில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுடைய காலகட்டங்களிலும் சூழ்நிலையும் பார்க்க போகிறோம். இந்த சபையை கர்த்தர் பேசும்பொழுது, நீ குடியிருக்கிற இடம் சாத்தானுடைய சிங்காசனம் என்று சொல்கிறார்கள். God says you are living under the influence of Satan, or Satan's throne is there where you live. நீ வாழ்கிற இடத்தில் சாத்தானுடைய சிங்காசனத்தை வைத்திருக்கிற என்று சொல்லி இந்த இடத்தை பார்க்கிறோம். இந்த பெர்கமு பகுதிகளில் பொதுவாக 6 கடவுள்களை அவர்கள் வணங்குகிறார்கள். 6 காரணத்திற்காக 6 கடவுள்களை அவர்கள் வணங்குகிறார்கள். அதற்காகவோ என்னவோ தெரியல, அந்த இடத்திற்கு சாத்தானின் சிங்காசனம் என்று சொல்கிறார்கள். 6 கோயில்கள், முக்கியமான கோயில்கள் 6 தெய்வத்திற்கு. முதலாவது அவருடைய தெய்வன் ஜூஸ் என்று சொல்கிற ஒரு கடவுள், வானக்கடவுள் என்று சொல்வார்கள். ஸ்கை காட் ஜூஸ். he had a sword in his hand. கைகளில் பட்டயமுடையவனாய் இருந்தான். அந்த பட்டயமுடையவனாக இருந்த இந்த தெய்வம் எதற்காக அவர்கள் வணங்குவார் என்று சொன்னால், எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு யாரோ சதி செய்து விட்டார்கள், எனக்கு விரோதமாக எழும்பி விட்டார்கள், சத்துருக்கள் பெருகி விட்டார்கள், அவர்களை அதமாக்க வேண்டும், எனக்கு ஒரு போராட்டம் உண்டு, விடுதலை வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் எனக்கு தீர்வு கொடுக்கிறவர் இந்த ஜூஸ் கடவுள் என்று சொல்லி அந்த கோயிலுக்கு போகிற வழக்கம் உண்டு. They had this habit of going to Zeus for deliverance because he was the high god for them. ராஜா தெய்வத்தின் பிரதானமான தெய்வமாக இருந்தான் இந்த ஜூஸ். 2வது, இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு என்னை நான் ஈடுபடுத்த வேண்டும், the god for pleasure, and அவருடைய நாமம் Dionysus. The name of the god of pleasure was Dionysus. அந்த கோயிலுக்கு போகும்போது, அந்த கோயிலுக்கு போகும்பொழுதே திராட்சரசம் கொடுப்பார்கள். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், தவறான பழக்கங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் என்று பலதும் அந்த இடத்தில் நடக்கும். They went there for pleasure because this goddess was a goddess for pleasure. 3வது, for food, ஆகாரத்துக்கு, உணவுக்கு ஒரு தெய்வன் இருந்தார், டிமெட்டர். இந்த டிமெட்டர் அந்த நாட்களில் விவசாயம் செய்கிற, அந்த விவசாய தொழிலில் ஈடுபட்டிருக்கிற பிள்ளைகள் இந்த தெய்வத்தினோடு போய் வணங்கி தொழுது கொண்டா என்னுடைய விவசாயம் 100% மாறும், அறுவடை நடக்கும் என்று சொல்லி நம்பிக்கொண்டு இந்த தெய்வத்தினிடத்தில் அவர்கள் போவார்கள். 4வது, அஸ்கிலிப்பியன்ற தெய்வம் சுகம் தருகிற ஹீலிங் காட். இந்த அஸ்கிலிப்பியனுடைய
தெய்வத்தினுடைய ஒரு சாராம்சத்தை நம்ம கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இந்த அஸ்கிலிப்பியனுடைய அந்த கோயில் வழிபாடுகளில் ஒன்று, வியாதியஸ்தர்கள் எல்லாம் கூட்டி ஒரு அறைக்குள் போட்டு தரையில் படுக்க வைப்பார்கள். இருட்டு அறையாக இருக்கிறபடியால் அவர்கள் மேல் பாம்புகளை உலாவச் செய்வார்கள். ஸோ த ஸ்னேக் crawled above among the people who were laid down low. அண்ட் அவங்க வெளியே வரும்போது சுகத்தோடு வருவாங்கன்ற ஒரு ஐதீகம், அவங்களுக்கு நம்பிக்கை உண்டு. இந்த அஸ்கிலிப்பியன் ஐடியா தான், ஸ்ட்ராட்டஜி தான். நவ் வி see doctors having the symbol of a pin surrounded by snake. We received it from Asclepian. அந்த 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 ஐடியாலஜி இந்த அஸ்கிலிப்பியஸ் தெய்வத்தினிலிருந்து பெற்றுக்கொண்டது. பாம்பு சுற்றும்பொழுது சுகம் பெறுவது, இதை அறிந்து உலகம் எங்கிலும் அவர்கள் வருவார்கள் ஃபார் ஹீலிங். 5வது, ஞானத்திற்காக அத்தீனான்ற ஒரு காடஸ் அத்தீனா ஃபார் விஸ்டம், காடஸ் ஃபார் விஸ்டம். ஞானம், என்ன செய்யணும், எப்படி யுத்தம் செய்யணும், யாரிடத்தில் எப்போ எந்த ஸ்ட்ராட்டஜியோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை குறித்து ஞானத்தை போதிக்கிறவள் அல்லது வெளிப்படுத்துகிறவளாக இருந்தால் அத்தீனா. 6வது, இந்த ராயன் தன்னுடைய ஒரு இடத்தில், ராயன்தான் எல்லாவற்றுக்கும் ராஜாதி ராஜா என்று சொல்லுகிற ஒரு கூக்குரல், ஒரு ஒரு ஆரவார சத்தம் இருக்கிற ஒரு இடம் ட்ராஜன் அப்படின்ற ஒரு கோயில். இந்த 6 கோயில்களுக்கும் இருக்கிற யூதர்கள் போவார்கள், மற்ற அந்த நாட்டில் வசித்தவர்கள் போவார். ஆனால் கிறிஸ்தவர்கள் மட்டும் போவது கிடையாது. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உபத்திரமாய் மாறினது. இட் வாஸ் a great challenge. It was the biggest challenge for Christians living there, because they never go to places or temples of these 6 gods. இந்த 6 கடவுள்களிடத்தில் அவங்க போவதில்லை. இந்த பெர்கமோ அரசியல் ரீதியாக தலைநகரமாக செயல்பட்ட ஒரு காரியம். அந்த இடத்தில் ஏறக்குறைய கலாச்சாரம் ரீதியாகவும் சரி 2 லட்சம் புஸ்தகங்கள் உள்ள நூலகம் அந்த இடத்தில் அந்த காலத்தில் இருந்தது. ஸோ இட் வாஸ் known for education, culture, politics, religion. பல விதங்களில் பல ஆங்கிளில் அந்த நகரம் இட் வாஸ் ஃபேமஸ். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல தம்மை வெளிப்படுத்தும் போது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. Now God shows a sword because the people there know the value of a sword and the symbol of a sword. பட்டயத்தை அடையாளமாய் வைத்து இயங்கி கொண்டிருக்கிற பட்டணத்திற்கு பட்டயத்தையே காண்பித்து, நான் தான் இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லி தம்மை வெளிப்படுத்துகிறார். God reveals a sword there. இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்று வேத வசனத்தை நாம் பார்க்கிறோம். God says He is the word. He brings knowledge. தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தம்மை எப்படி வெளிப்படுத்துவார்னா, நம்மளால் புரிந்து கொள்கிற அளவில் நாம் எப்படி இருக்கிறோமோ அந்த வண்ணமாகவே கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவார். God always personally attaches himself with us. தம்மை வெளிப்படுத்துகிறாரே, அவரை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமா என்று சொல்லி நாம் கவனிக்க வேண்டும். God revealed himself as a double-edged sword to the people who keep sword as their symbol. பட்டயத்தை அடையாளமாய் வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த சபையை கர்த்தர் பார்க்கும்போது நானே பட்டயம் என்று சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல ஆண்டவர் இந்த சபைக்கு சொல்லும் பொழுது 3 விஷயத்தை அவர்கள் செய்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு நடந்த 3 விஷயம். அதில் முக்கியமாய் கிறிஸ்தவர்கள் ஏன் இவ்வளவு வெறுக்கப்பட்டார்கள், ஏன் இவ்வளவு ஒதுக்கப்படுகிறார்னு சொன்னால், ஏனால் இந்த 6 தெய்வத்தினுடைய காரணங்களையும் கவனிங்களேன். எல்லா சத்துருக்களையும் மதமாக்கும் ஒருவர், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரும் ஒருவர், அவர்கள் ஜியூஸ் என்று நம்பினார்கள். ஆனால் உண்மையிலேயே கிறிஸ்தவர்கள் இயேசுவை பார்த்தார்கள். இயேசு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தார். அந்த சாட்சிகளெல்லாம் கேட்கும்போது அவர் சொல்கிறார், இயேசு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தருவார். ஒரு பக்கம் அவர்கள் சொல்கிறார்கள், எல்லா திருப்தி எங்களுக்கு கிடைப்பது தியோனிசஸ் என்ற கடவுளால். ஆனால் கிறிஸ்தவர்கள் இந்த பக்கம் சொல்கிறாங்க, இயேசு நம்மளை திருப்திப்படுத்துவார். வேதம் சொல்கிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி அவர்கள். சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் சம்திங் டு டூ வித் த சோல். அது கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய பிரசன்னத்தில் நமக்கு திருப்தி உண்டு என்று கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள். இந்த பக்கம்
அந்த நாட்டில் வசிக்கிறவர்கள் சொல்கிறார்கள், எங்கள் விவசாயத்திற்கு சாப்பாடும் அறுவடையும் கொடுக்குற தெய்வம் டிமெட்டர் என்று சொல்கிறார். ஒரு பக்கம் இந்த கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள், 5000 பேரை போஷித்த ஆண்டவர் எங்கள் இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாங்க. 5 அப்பம் 2 மீன் வைத்து போஷனை கொடுத்த ஆண்டவர் இயேசு. தேர் வர் கான்ட்ரடிக்ஷன்ஸ் தேர். இந்த பக்கம் இந்த நகரத்தில் வசிக்கிறவங்க சொல்கிறாங்க, ஹீலிங், சுகம் கொடுக்கிறது அஸ்கிலிப்பியான் கடவுள்னு சொல்கிறார்கள். ஆனால் இந்த பக்கம் இயேசுவானவர் மரணத்தில் மரித்தவனை உயிரோடு எழும்பினார், நடக்க முடியாத நடக்க வைத்தார், பார்வை அளித்தார், செவியை திறந்தார், முடவனை நடக்க வைத்தார். ஏன் 3ஆவது நாள் அவரே உயிர்த்தெழுந்தாரே, ஹீலிங் ஹேப்பன்ஸ் வித் ஜீசஸ் என்று சொல்கிறார்கள். இந்த பக்கம் ஞானத்தை தருகிற அத்தீனா என்று சொல்லுகிறார்கள். நோ, ஜீசஸ் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் நாலேஜ் என்று இந்த பக்கம் கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த பக்கம் சீசர் ராயன் தான் ராஜாதி ராஜா என்று சொல்லுவார்கள். அல்லது இந்த பக்கம் கிறிஸ்தவர்கள் இயேசு தான் ராஜாதி ராஜா என்று சொல்லுகிறார்கள். There were contradictions there. And because of these contradictions, they were always tormented and put alone. அவங்க தூக்கி வீசப்பட்டார்கள், ஓரம் ஒதுக்கப்பட்டார்கள் எல்லாவற்றிலும். ஏனால் அந்த இடம் சாத்தானின் சிங்காசனமாக இருந்தது. அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, கிறிஸ்தவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் 13ஆம் வசனம் சொல்கிறார், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருந்ததையும் சாத்தான் குடியிருக்கிற இடத்தில் உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமலும் இருந்ததை நான் அறிந்திருக்கிறேன். So there was a martyr in Pergamum whose name was Antipas. Antipa. Antipas means against all, எல்லாவற்றுக்கும் எதிரானவன். இந்த அந்திப்பா என்ன செய்யப்பட்டவன்? அந்த பட்டயத்தால் குத்தி கொலை செய்யப்பட்டவன் அவன். பிகாஸ் he never denied Jesus, he died there in the city. ஆனால் அது இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் பற்றி கொண்டார்கள். எவ்வளோ வேதனை வந்தாலும் இயேசு கற்பித்த அந்த கற்பனைகளை விடாமல் வாழ்பவன் தான் உண்மையான கர்த்தருடைய பிள்ளை. தேவனை மறுதலிக்கவில்லை அவர்கள். சாகவும் ஆயத்தமாக இருந்த ஒரு கிறிஸ்தவர்களை நாம் இங்கே பார்க்கிறோம். சாகவும் ஆயத்தமாக இருந்தார்கள். தேவ ஜனமே, நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆர் வி ரெடி டு டை ஃபார் ஜீசஸ்? ஆர் வி ரெடி டு ஸ்டாண்ட் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட்? இயேசுவுக்காக நிற்க ஆயத்தமாக இருக்கிறோமா? அல்லது இல்லை, ஐ எம் இன் டயலமா, டபுள் மைண்டாக இருக்குது என்று சொல்லுகிறோமா? பெருகமோ பகுதியில் பார்த்தால் கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் மறுதலிக்காமல் ஆண்டவரை பற்றி கொண்டு மாறிக்கவும் ஆயத்தமாக இருந்தார்கள். இப்படி இருந்த அந்த கிறிஸ்தவ கூட்டத்தில் ஒரு சிலர் என்ன செய்து விட்டார்கள் என்று சொன்னால், நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசத்தையும் பேழையாமுடைய உபதேசத்தையும் பின்பற்ற ஆரம்பித்தார்கள். இப்படிப்பட்ட இந்த நாட்களில் அங்கே நடந்த சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அங்கே இப்படி பேழையாமுடைய உபதேசம், நிக்கோலாய் மதஸ்தார் உபதேசம் என்னவென்றால், வேசித்தனத்திற்கு தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். 2வது, அவர்கள் தெய்வத்திற்கு படைத்தவைகளை அவர்கள் சாப்பிடுவார்கள். பாவம். இந்த உபதேசம் எதை கற்றுக் கொடுத்தது? தெய்வத்திற்கு, அந்நிய தெய்வத்திற்கு படைக்கிற அந்த ஆகாரம், அந்நிய தெய்வத்திற்கு படைப்பதும் அதை சாப்பிடுவதும் வேசித்தனத்தில் ஈடுபடுத்துவதும், இதுதான் அப்படிப்பட்ட உபதேசம் அந்த நாட்களில் அந்த பகுதியில் போய்கொண்டு. There was sexual immorality and people started to sacrifice for idols and they ate the food that they sacrificed for the idols. They could not control them. ஏன்னா அப்படி இருந்தால் தான் அவங்க அந்த இடத்துல வேலை செய்ய முடியும். they will have business, they will have profits, they will have salaries. அவங்களுக்கு வேலையும் கொடுக்க முடியும். அப்படி தான் அவங்க அந்த மாதிரி ஜீவனோடு கூட இருக்கணும்னா, வாழ்வாதாரம் இருக்கணும்னா, அந்த இடத்துல வாழணும்னா இப்படியெல்லாம் செய்து தான் ஆகணும் என்று சொல்லி அவர்களுக்கு உபதேசித்த போது சிலர் இப்படி உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்நிய தெய்வத்திற்கு படைத்தவைகளை சாப்பிட ஆரம்பித்தார்கள். 2வது, வேசித்தனத்தில் ஈடுபடுத்த ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் சொல்கிறது என்னவென்றால், மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர்கள் எதிராக தேவன் எழும்பி சொல்லுகிறார், நீ மனம் திரும்ப வேண்டும். ரிப்பென்ட் or else I will fight against you என்று சொல்கிறார் கர்த்தர். மனம் திரும்பு, இல்லாவிட்டால் தேவன் யுத்தம் செய்வார். நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள்.
அந்நிய தெய்வர்களுக்கு நாம் கவனத்தை செலுத்துகிறோமா? ஐடல் வர்ஷிப். It might not only be statue worship. Anything that separates us from God is idol, considered to be idol. What are we spending most of our times on? நம்ம அந்த அதிக நேரத்தை எதற்காக செலவிடுகிறோம்? அது நமக்கு ஐடலாக, அந்நிய தெய்வமாக மாறிவிடுகிறது, விக்கிரகமாக மாறுகிறது. நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாளும் இப்படி நிக்கோலாய் மதஸ்தாருடைய ஆண்டவரே உபதேசத்தையும் பேழையாமுடைய உபதேசத்தையும் பின்பற்றி கர்த்தருக்கு விரோதிகளாக ஆகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்வீராக. ஆண்டவர் இந்த இடத்துல இந்த சபைக்கு ஜெயிக்கிறவங்களை, அதாவது உண்மையோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டு வாழ்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் 3 என்ன தெரியுமா? 1, மறைவான மன்னா என்று தேவன் சொல்கிறார். இந்த மறைவான மன்னா, ஹிடன் மன்னா, God gives to those who are victorious hidden மன்னா. மறைவான மன்னா எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை போஷிக்கும் போது மன்னாவை காண்பிக்கிறார். ஆகாரமே இல்லாத இடங்களில் ஆகாரத்தை கொடுத்து திருப்திப்படுத்துவது நான் தான் என்று சொல்லி தன்னுடைய ஜனங்களுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது இங்கே வாசிக்கும் பொழுது தேவ பிள்ளைகள் விசுவாசத்திலும் தேவனுடைய நாமத்தை மறுதலையாமல் வாழும்பொழுது தேவன் அவர்களை திருப்தியாக நடத்துவார். அவர்களுக்கு திருப்தியை தந்து தேவன் வழி நடத்துவார். ஒரு நாளும் அவர்கள் இங்கே சொல்கிறார், எப்பா உங்களை ஒருவேளை இவங்க எல்லாரும் உங்களை நிராகரிக்கலாம், பெர்கமோ பகுதியில் இருக்கிற எல்லாரும் வேலை கொடுக்காம, சாப்பாடு கொடுக்காம, ஜீவன் வாழ்வதற்கு எந்த வசதியும் கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் நான் உங்களை திருப்தியாய் நடத்துவேன். உங்களை ஒருவேளை இந்த இடத்தை விட்டு தூக்கணும் என்று நினைப்பார்கள், ஆனால் நான் உங்களை நடத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துவேன் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. ஆனால் முழுமையாக இதை நம்புகிறோமா? Do I trust God? கர்த்தர் சொல்கிறார், I will satisfy with hidden manna. 2வது சொல்கிறாரு, வெள்ளை குறிக்கல்லை தருவேன் என்று சொல்கிறார். வெள்ளை குறிக்கல், white stone with a name, new name written to it. இந்த ஒயிட் ஸ்டோன் அந்த காலத்தில் யாருக்கு கொடுப்பாங்க அப்படி சொன்னால் 3 விஷயம் உண்டு. இந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் are given to those விருந்துக்கு, பெரிய ராஜாவுடைய விருந்துக்கு போகிறவருக்கு அதோடைய இன்விடேஷன், நுழைவு செய்யணும்னா அந்த இன்விடேஷன் இந்த ஒயிட் ஸ்டோன், அல்லது ஒரு நீண்ட நாளான நட்புக்கு அடையாளமாக இருக்கிறது இந்த வெள்ளைக்கல். A long term sign for a friendship, a long term friendship, a true friendship. This white stone is a sign for it. அல்லது ஒரு நீதிமன்றத்தில் அவன் நீதிமான், அவன் நிரபராதி, அவன் தப்பு செய்யவில்லை என்று சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுப்பது இந்த வெள்ளைக்கல். இந்த வெள்ளைக்கல் வைத்திருக்கிறவன் he is innocent, he is not guilty என்று சொல்லி he is a free man now என்று சொல்லி காண்பிக்கிற ஒரு விஷயம். அப்போ கர்த்தர் சொல்கிறார், இந்த கல் ஒருவேளை கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்காமலே போயிருக்கலாம். கிறிஸ்தவர்கள் ஒருவேளை குற்றவாளி என்று சொல்லியிருக்கலாம். யாரும் இவர்களோடு கூட நண்பர்களாக இல்லாமல் போயிருக்கலாம். அல்லது பெரிய பெரிய ராஜாவுடைய விருந்துகளுக்கு இவர்களுக்கு அழைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் வருவேன், உங்களை ஏற்றுக்கொள்வேன், உங்களை கொண்டு போவேன். ஒரு விருந்து நமக்கு உண்டு. அந்த விருந்தில் இவர்களுக்கெல்லாம் இல்லைப்பா, உண்மையாக இருக்கிற உங்களுக்கு I will give you a white stone and a new name to you. புதிய நாமத்தை நமக்கு தருகிறார். அந்த நாமம் நமக்கும் அவருக்கும் மட்டும்தான் தெரியும். It is a very personal intimacy with God. இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எப்படி இருக்கணும்னா, கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும், கர்த்தருக்காக உண்மையாய் வாழ வேண்டும், கர்த்தரை மறுதலியாமல் வாழ வேண்டும், மரிக்கவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படி யாராகிலும் இருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த நாட்களில் கர்த்தர் உங்களையும் நடத்துவார். May God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.